இப்போ கொஞ்ச நாளாக brokerage பற்றி கொஞ்சம் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அது ஏன் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, brokerage பிளான்ஸில் நிறைய கம்பெனிஸ், நிறைய brokers வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக தான், அதுவும் பர்டிகுலராக brokerage பிளான் எவ்வளோ பெர்சன்டேஜும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணல. டீட்டெயிலாக எப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம் அண்ட் brokerage கேல்குலேட்டரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் சொல்லிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ வந்து ICICI Directோட brokerage கேல்குலேட்டரும் zerodhaவோட brokerage கேல்குலேட்டர் பற்றி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஏஞ்சல் broking-ஓட brokerage கேல்குலேட்டர் பற்றி சொல்கிறேன். ஹலோ வணக்கம், நான் கீர்த்தி. இந்த சேனல் ஃபுல்லாகவே பிஸ்னஸ், மணி, ட்ரேடிங், ஃபினான்ஸ் இதெல்லாம் பற்றி மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற ஊர்லலாம் ட்ரேடிங் பர்சன்டேஜ், அதாவது நம்பர் ஆஃப் பீப்புள் ட்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நம்ம ஊரில் மட்டும் ரொம்ப கம்மி. நம்ம ஊரில் நான் சொல்கிறது இந்தியாவும் அண்ட் பர்டிகுலராக தமிழ்நாடும் சேர்த்து. இப்போ நார்த் இந்தியாவிலாம் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் நிறைய பண்ணுறாங்க. அதுவும் இந்த பாம்பேயில் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் குஜராத் அங்கெல்லாம் வந்து ட்ரேடிங் நல்லாவே பண்ணுறாங்க. பட் நம்ம ஊரில் வந்து ட்ரேடிங் பண்ணுறது பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் பண்ணக்கூடாது? இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். எல்லா ஊர்லேயும் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் இல்லாமலாம் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்களும் சம்பாதிங்க, நல்லா சம்பாதிங்க. காசு சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். மற்றதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதுவும் பண்ணுங்கள். என்டர்டெயின்மெண்ட் முக்கியம். பட் இதை ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது. அண்ட் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணலாம். ஸோ டைரெக்டாக இன்றைக்கி ஏஞ்சல் broking-ஓட brokerage கேல்குலேட்டர் என்னன்றதை பார்க்கலாம். இதுதான் ஏஞ்சல் broking-ஓட வெப்சைட் கேல்குலேட்டர். ஸோ இந்த ஏஞ்சல் broking-ஓட கேல்குலேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஐசியும் zerodhaவும் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அதுவும் எப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 4 டைட்டில் அதே தான் இருக்கும். இன்ட்ராடே, டெலிவரி, ஃபியூச்சர், ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் இது சேமாக இருக்கும். இந்த டேபிள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் பழைய 2 வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செட்டப் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா இங்கே 200, பை ப்ரைஸ் அண்ட் செல் ப்ரைஸ் 250, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 1000. அண்ட் இந்த காம்படிஷன் brokerage என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் ஃப்ரீக்வன்சின்றதையும் என்னன்றதை நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் காஸ்ட் மட்டும் பாருங்கள். ஸோ 40 பர் ட்ரேடர். அண்ட் இயர்லி பார்த்தீங்கன்னா, இயர்லி வந்து இப்போ கணக்கு வரோம்னா இந்த ஃப்ரீக்வன்சிக்காக போட்டிருக்காங்க. ஸோ 40 பர் ட்ரேடுன்றதை எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த சார்ஜஸ் எல்லாம் எந்த broker-ஆக இருந்தாலும் சரி சேமாக தான் இருக்கும். ஸோ நான் ஐ திங்க் லாஸ்ட் வீடியோவில் க்ளீனாக ஒன்றா கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் எஸ்டிடி, ஜிஎஸ்டி எல்லாம் எவ்வளோ அப்படின்னு. எஸ்டிடி 0.1%, சாரி 0.025% இன்ட்ராடேக்கு, டெலிவரிக்கு தான் 0.1%. அதே மாதிரி ஜிஎஸ்டி 18% ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இருக்கும். செபி டேக்ஸ் வந்து எல்லா புரோக்கருக்குமே 5 rupees per crore. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலாக. அதான் இங்கே இருக்குது, இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே. அண்ட் இந்த சேவிங்ஸும் என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் கடைசியில். ஸோ இப்போ டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா ஐ மீன் brokerage ஃப்ரீ, 0. ஏஞ்சல் broking-உம் zerodha மட்டும் 0 தான். ட்ரேட் டிரான்சாக்ஷன் சார்ஜே கிடையாது, அதாவது brokerage சார்ஜே கிடையாது. அதே மாதிரி நம்ம brokerage சார்ஜே இல்லைன்றப்போ இந்த சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அவங்களே கவர்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அதனால் இது அவாய்ட் பண்ண முடியாது. அண்ட் சேம் கோஸ் டு ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் 40 பர் ட்ரேட். அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து 20 பர் ட்ரேட். இது வந்து கமாடிட்டி, கரன்சி, இது எல்லாத்துக்குமே ஒரே ப்ரைஸ் தான். இதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஃப்ரீக்வன்சி எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே இயர்லி சேவிங்ஸ் நீங்கள் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இப்போ நீங்கள் டெய்லி இவ்வளோ பண்ணிங்கன்னா அவ்வளோ வரும். இப்போது டெலீட் பண்ணி 100ன்னு வச்சுக்கலாமே. இப்போ 100ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய சேவிங்ஸ் இருக்காது கம்பேர்ட் டு காம்படிஷன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சேவிங்ஸ் வரும். இது வந்து ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் தான். ஆனால் ஜென்ரலாக இன்ட்ராடே ஈக்விட்டி வந்து 0.05% தான். மற்ற இப்போ zerodhaலையும் சரி, ஐசிஐசிஐலையும் சரி 0.05%, ஆல்மோஸ்ட் அதே ப்ரைஸ் தான் வரும். அதான் இங்கே ட்ரேட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் காம்படிஷனோட டைரெக்டாக கம்பேர் பண்ணியும் நீங்கள் இப்படி மூவ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு ஸ்லைடர் பட்டன் தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கம்மியான குவான்டிட்டி இன்ட்ராடேல வாங்கினா கொஞ்சம் இயர்லி சேவிங்ஸ்ன்னு பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் ப்ராஃபிட் இஸ் எ ப்ராஃபிட். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக தான் வரும். இயர்லி சேவிங்ஸை இந்த கேஸில் மறந்துடுங்க. ஸோ இட்ஸ் ஃபைன். இப்போ இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். செல் ப்ரைஸ் வேணால் நான் ஒரு 110 போட்டு பார்க்கலாம்.
அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 27,825 நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா, பட் டெய்லி யார் பண்ண போகிறாங்க, மந்த்லின்னு வச்சுக்கலாமே. மந்த்லி பண்ணால் இயர்லி ஒரு 1,200 தான் சேவ் ஆகும் ஏஞ்சல் ப்ரோக்கிங்கில் பண்ணால். அது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அகெயின் வழக்கமாக சொல்கிற மாதிரி ப்ரோக்கரேஜ் சார்ஜ் வச்சோ இல்லை இந்த சார்ஜ் வச்சோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ண முடியாது. பட் இது ஒரு ஜஸ்ட் கம்பேரிசனுக்காக உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி மற்ற சார்ஜஸ்லாம் இதுதான். இதுவும் நீங்கள் இந்த காம்படிஷன் ஸ்லைட் பண்ணிக்கலாம். சிலதெல்லாம் 0.025, அதுவும் நீங்கள் இந்த கம்பேரிசன் வந்து இந்த இயர்லி சேவிங்ஸ்க்காக மட்டும்தான். இந்த ஃப்ரீக்குவென்சியும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி, இல்லை நான் இயர்லி ஒரு வாட்டி தான் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இதை செட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ்க்கும் சேம், ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. 40 per trade அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு 20 per trade. ஸோ இதுதான் சிம்பிள். இது நான் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே இன்ட்ராடேக்கு மட்டும் நான் ஒன்று காமிச்சிடுறேன். இப்போ இங்கே வந்து 10 ஷேர்ஸ் தான் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 10 கூட வேண்டாம், அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே 5 ஷேர்ஸ் தான் வாங்குறீங்க அப்படின்னா ஐ திங்க் ட்ரேட் வந்து 12 rupees தான் பர் ட்ரேட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா ரொம்ப லோ வால்யூம் ட்ரேடாக இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் 12 rupees தான் பர் ட்ரேடு. இதை மறந்துடுங்க, இந்த இயர்லி சேவிங்ஸ் விட்டுருங்க. பட் ஸ்டில் ரொம்ப லோ வால்யூமாக இல்லை, என்னால் இவ்வளோ தான் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு அதுக்கு ப்ரோக்கரேஜ் காஸ்டிங் வந்து 12 rupees தான் பர் ட்ரேடு. இன்னும் நீங்கள் அதிகமாக போக தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 50 ஷேர்ஸ் மினிமம் 5,000 மேலே அப்படின்னா உங்களுக்கு வந்து அபவுட் 40 rupees பர் ட்ரேட். ஸோ இதுதான் ஏஞ்சல் ப்ரோக்கிங்கோட ப்ரோக்கரேஜ் கேல்குலேட்டர். இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த காம்படிஷன் இந்த ஸ்லைடரும் செக் பண்ணி நீங்கள் உடனே இமீடியட்டாக கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ சார்ஜஸ் ஆகுது அப்படின்றது. மோஸ்ட்லி டெலிவரி ஈக்விட்டி அதை பற்றி தான் நான் நிறைய சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ இதனோட ட்ரேட் வந்து நீங்கள் ப்ரோக்கரேஜ் இவ்வளோ கம்மியாக இருந்தால் கூட காம்படிஷன், அதான் ஐசிஐசிஐயோ இல்லை வேறு எந்த ப்ரோக்கராக இருந்தாலும் சரி, இவ்வளோ கம்மியாக சில ப்ரோக்கரேஜ்லாம் இவ்வளோ தான் இருக்கும், 0.3% இல்லை 0.2%, அது கீழே கிடையாது. ஸோ அதுவுமே கூட 63 per trade இருக்குது. மோஸ்ட்லி ப்ரோக்கரேஜ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது எல்லா ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம்லேயும். ஸோ அப்படி தான் ஏஞ்சல் ப்ரோக்கிங்கோட கால்குலேட்டர் யூஸ் பண்ணோம். அண்ட் இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள். அண்ட் வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் போகிற வீடியோ வந்து ஐசிஐசிஐ டைரக்ட் brokerage calculator and zerodhaவோட calculator and angel brookingோட calculator, இது மூணுமே அட் அ டைமில் சேமாக கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டீட்டெயிலாக என்ன அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன். கூடி சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.